வீட்ல எல்லாரும் என்ன பண்றாங்க, சேரன பார்த்து கலாய்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம சோழனும், பல்லவனும் வந்து, "அண்ணா எங்கண்ணா போயிட்டு வந்த? ஃபங்ஷன் எல்லாம் முடிஞ்சுச்சா? ஏண்ணா இவ்வளோ நேரம் கேட்குற?" "இல்லடா ஃபங்ஷன்லாம் முடிஞ்சுச்சு. அப்படியே உங்களுக்கு சாப்பிட டிஃபன் வாங்கிட்டு வரேன்." நம்ம சேரன் சொல்றாரு, "என்னண்ணா கல்யாண வீட்லேருந்து எடுத்துட்டு வந்தியான்னு?" கேட்குறாரு. "என்னண்ணா காது குத்து ஃபங்ஷனுக்கு போனியே, அந்த வீட்லேருந்தே எடுத்துட்டு வந்தியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லடா அங்கலாம் இல்லடா. அங்க எல்லாமே தீர்ந்து போச்சு. சமைச்சதெல்லாம் தீர்ந்து போச்சு. அவ்ளோ ஜனம் வந்தாங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்த்த எல்லாருக்கும் இன்வைட் பண்ணாங்க. எல்லாரும் வந்தாங்கன்னோனே, ஓ சந்தா இவன்லாம் அனீஷ்லாம் வந்தாங்க. எல்லாரும் வந்தாங்கடான்னு சொல்றாரு. பொய்க்கு மேல பொய் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சோழனும் பண்ணவனும் சிரிச்சுட்டு இருக்காங்க. அண்ணா என்னம்மா ரீல் விடுதுன்ட்டு. சரிண்ணா இப்ப என்ன வாங்கிட்டு வந்த? பிரியாணி தானே வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுன்னு சொல்றாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஃபங்ஷன்லாம் எப்படி போச்சுன்னு கேட்குறாங்க. ஃபங்ஷன்லாம் சூப்பரா போச்சுடா. பாவம் அந்த குழந்தை தான் காது குத்துனவுடனே அழுதுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சுடா அப்படின்னு கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. உடனே நம்ம சோழ சொல்றா, அண்ணா ஆல்ரெடி எனக்கு காது குத்தியாச்சுன்னா, நீ வேற காது குத்தாத. நீ ஒன்றும் காது குத்துற ஃபங்ஷனுக்குலாம் போல. நீ எங்க போயிட்டு வந்தேன்னு நானும் பல்லவனும் பார்த்துட்டோன்னு சோழன் சொல்றாரு. இதை கேட்ட நிலா வந்து, எதுக்கு அண்ணன் சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? பேசாம இருக்க மாட்டீங்களான்றாரு. ஆமாங்க நான் எதுனா தப்பு பண்ணா மட்டும் என்ன கேளுங்க. அண்ணன் என்னென்ன வேலை பண்ணியிருக்க தெரியுமா? பயங்கரமான கேடி வேலைலாம் பார்த்துருக்குங்க. நேரா எங்கேருந்து வருது தெரியுமா? சந்தா வீட்லேருந்து வருது. சந்தா கூட நல்லா ஊர் சுத்திட்டு வருது அப்படின்னோனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. உடனே நம்ம பாண்டியன் என்னென்ன வர வர பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு. இல்லடா இதாண்டா ஃபர்ஸ்ட் பொய் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் பொய்யா? இது 2வது பொய். ஏற்கனவே ஒரு நாள் நிலா வீட்ல போய் உட்காந்துட்டு வந்தல்ல. இது 2வது. இது இப்போ மட்டும் என்னவா? இப்போ வெளியே போயிருக்க. இது 2வது பொய் தான். இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை பொய் சொன்னேன். லீலாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொண்ணுலாம் பார்த்துட்டு வந்தேன். அது எங்ககிட்ட மறைச்சிட்டல. இப்போ இது 2வது பொய்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நிலாவும் சத்தம் போடுறாங்க. சும்மா அண்ணனை கலாய்க்காதீங்க. அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணை போய் பார்க்க போனாரு. இதில் என்ன தப்பு? உங்களுக்கு எங்கே வலிச்சுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம நடேசன் என்னண்டாரு, அம்மா மருந்து போட்டியான்னு கேட்குறாரு. என்ன இல்லைப்பா அடிபட்டுச்சு நான் காலையில் அப்படின்ட்டு நிலா சொல்கிறாங்க. ஒன்று சோழன் பதறி போய் நிலா கையை பிடிச்சி, என்னங்க இவ்வளோ சிராச்சிருக்கு, இவ்வளோ அடிபட்டுருக்கு, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலான்றாரு. பாண்டியும் ஆமாம் அண்ணன் சொல்கிற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுங்க அப்படின்ற. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைனான்றாங்க. உடனே சேரணும், இனிமேல் நீ தனியாலாம் போகக்கூடாது சோழா, இனிமேல் விட்டுட்டு கூட்டு வாட, ஆஃபீஸ் விட்டு கூட்டு வா நிலாவை, தனியாலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு நிலாவை வந்து ரொம்ப அக்கறையாக கேராக பார்த்துக்கிறாங்க. இதனால் நிலா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து இத்தனை பேர் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன அடிப்பட்டத்துக்கே இவ்வளோ பதறாங்க, இவ்வளோ பாசமாக கேராக பார்த்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிலா.